கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஸ்தேவான். இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 35. இவருடைய நாடு எருசலேம், இவருடைய தரிசன பூமி எருசலேம். ஒரு கிறிஸ்தவனை அழித்தால் 1000 கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள் என்பதற்கு சாட்சியாக விளங்குபவரே ஸ்தேவான். கிறிஸ்தவ உலகின் முதல் இரத்த சாட்சி இவர். அன்று முதல் இன்று வரை தங்களையே இரத்த சாட்சிகளாக அர்ப்பணிப்போர் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள். இரத்த சாட்சிகளின் முன்னோடி என்று இவரை அழைத்தால் அது சால பொருந்தும். இவர் கிரேக்க மொழி பேசும் ஒரு யூதர். ஸ்தேவான் என்றால் முடி அல்லது கிரீடம் என்பது பொருள். பெயர்க்கேற்றாற்போல் கிறிஸ்துவிடமிருந்து தனது மரணத்தின் மூலம் கிரீடத்தை பெற்றவர். எருசலேம் சபையில் செல்வாக்கு பெற்றவர். பந்தி விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட 7 பேரில் முதன்மையானவர். கிரேக்க விதவைகளுக்கு அன்றாட உணவை கவனிக்கும் பணியை செய்து வந்தார். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்த இவர் பரிசுத்த ஆவியின் நிறைவையும் பெற்றவர். ஆண்டவரிடமிருந்து அற்புத அடையாளங்களை செய்யும் வரத்தினை பெற்றிருந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதருடைய ஆலயங்களில் இயேசுவே மேசியா என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறியதால் யூதர்களின் வெறுப்புக்கு ஆளானார். எனினும் தைரியத்தோடு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷணம் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டார். எனவே ஆலோசனை சங்கத்தாரின் முன்பு நிறுத்தப்பட்டார். ஸ்தேவானின் பதில்களால் எதிரிகள் ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டனர். பல்லை கடித்தனர், பலவந்தம் பண்ண துடித்தனர். ஆனால் ஸ்தேவானோ தேவதூதனை போல் காட்சியளித்தார். விசுவாச உறுதியுடன் பதிலளித்தார். யூத தலைவர்களின் கோபம் அதிகரிக்கவே கிறிஸ்துவின் தொண்டன் ஸ்தேவான் கல்லால் எரியுண்டு இரத்த சாட்சியாக கர்த்தரின் மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். விசுவாச வீரன் இரத்த சாட்சிகளின் வித்து ஆனார். அன்பரே, கிறிஸ்துவின் பணியில் இரத்த சாட்சியாகவும் மரிக்க நீங்கள் ஆயத்தமா? ஸ்தேவான்: ஆண்டவரே, இவர் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தேவான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பின்பு முதல் இரத்த சாட்சியாக மரித்த மிஷனரியாக, கர்த்தருடைய சீஷனாக அழைக்கப்படுகிறார். இவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று முழக்கமிட்டார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று முழக்கமிட்டார். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்துவிட்டார், அவர்தான் மனுஷகுமாரன் என்று முழக்கமிட்டார். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவரை கொலை செய்யும்படி கல்லெறிந்து அவரை கொன்றனர். பிரியமானவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் பரிகரிக்கிறவராக பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் கோரப்பிடியிலிருந்து மனுக்குலத்தை எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். அவரே பாவத்தின் பரிகாரி. ஆம், இதை உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். உலக மக்கள் யாவரும் இயேசுவின் அன்பினால் ஈர்க்கப்பட வேண்டும். இயேசுவுக்கு பிரியமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இதை அறிவிக்கிற பணி நம்மேல் விழுந்த கடமை. இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக, தெளிவு பெற்றவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். நம்மை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்பதுதான். சாட்சிகள் என்று சொன்னால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் சாட்சிகளாக விளங்க வேண்டும். நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய குறைபாடுகளிலே
கிறிஸ்து இயேசு செய்கிற காரியங்களை மாத்திரம் சொல்லி சாட்சி பகருவர்களாக இருக்கிறோம். அந்த சாட்சியை விட மேலான சாட்சி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்பதும், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதும், அது நம் வாழ்க்கையில் வெளிப்படுவதுமே மெய்யான சாட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சாட்சியாகத்தான் ஸ்தேவான் விளங்கினார், உரக்கச் சொன்னார், அவரை கொலை செய்து விட்டனர். இன்றும் நாம் உலகுக்கு இயேசுவை உரக்கச் சொல்லுவோம், யாவரையும் இயேசுவின் சட்டையின் நிழலில் கொண்டு வந்து சேர்ப்போம். கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 7-8 அதிகாரங்கள், சங்கீதம் 9-10 அதிகாரங்கள், மத்தேயு 6 அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.